முன்னாடி சொன்ன மாதிரி ஒபிசிட்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதால நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வறுத்தது பொரிச்சது, இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸு, பகோடா, இந்த போண்டா, பஜ்ஜி, சமோசா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக உள்ளே போயிட்டே இருக்கும். டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அதுவே வந்து நோயாக மாறுது. ஆமாம், நோயாக மாறி விடுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போவே விட்டுட்டோம்னா இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வராது. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்புறம் தயிர் சாப்பிடக்கூடாது. தயிரை வந்து மோராக்கி தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா தயிர் வந்து செரிமானம் ஆகாது. முட்டை அவாய்ட் பண்ணணும். பிராய்லர் சிக்கன் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் பீஸா, பர்கரு, மைதா ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி பரோட்டா. இப்போ நிறைய பேருக்கு பரோட்டாவுக்கு தனி ஃபேன்ஸே இருப்பாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ஹோட்டல் போனாலும் பரோட்டா ஆர்டர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு. ஆமாம், கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, பன் பரோட்டா, பரோட்டால ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பட் இது எதுவுமே நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு பொருள். இதை வந்து யார் வந்து தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்குலாம் இந்த பிளட் கிளாட் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. பிளட் கிளாட் வந்து வெளியில் வந்தால் நமக்கு தெரியும், ஏன்னா ரத்தம் வெளியே போயிட்டே இருக்கு. ஆனால் உள் உறுப்புகளில் கசிஞ்சா நமக்கு தெரியாது.